இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு சாம்பார் தான். கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பருப்பு சாம்பார்னு சொல்லுவோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி சீரகம், கடுகு, உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். தென் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி. இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து ஒன்லி பச்சை மிளகா மட்டும்தான். அதனால் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3-4 சேர்த்துருக்கேன். தென் வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி போதும். ஒரு தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். அதாவது தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணி தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டதும் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதும் நம்ம வந்து அந்த பருப்பு தண்ணி கொஞ்சமாக இருக்கும், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேகிறதுக்கு, தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த பருப்பு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சோன்னா, மூடி வச்சு நல்லா கொதித்ததும் அதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நான் வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கொதி வந்தோடனே நல்லா கொதிச்சோடனே உப்பு காரம் பார்த்துட்டு உங்களுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும், இறக்கிடலாம். ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.